இந்த கொடுக்காம இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு குறுக்கு வழி ஏதாவது இருக்குமான்னு தேடி பார்த்து ஒரு வசனத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது ஜக்காத்தை வந்து நாங்க தரமாட்டோங்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய இவ்வளவு வசனங்கள் ஜக்காத்தை வலியுறுத்தக்கூடிய வசனங்கள் இருக்கின்றன. அதெல்லாம் தனியாத்துக்கு ஓரம் கட்டி வச்சுவிட்டு அவங்களுக்கு சாதகமா வளைக்கிறதுக்கு ஏதாவது தென்படுதான்னு பாக்குறாங்க. பார்த்தா அவங்களுக்கு ஒரு வசனம் தென்படுகிறது. 9வது அத்தியாயத்துல தௌபாங்கிற சூறாவுல 103வது வசனம். அதனால என்ன சொல்றான்னு கேட்டா, ஹுஸ் மின் அம்வாலிஹிம் சதகத்தன், நபியே நீங்கள் அவங்களுடைய செல்வங்கள்ல இருந்து ஜகாத்தை திரட்டுங்கள், அவங்களுடைய செல்வங்கள்ல இருந்து ஜகாத்தை திரட்டுங்கள். ஏனென்றால் துதஹிருஹும், அது அவர்களை தூய்மைப்படுத்தும், உத்து சக்கீஹிம், அவர்களை அது பரிசுத்தப்படுத்தும், ஓ சல்லி அலைஹிம், அவர்களுக்காக நீங்கள் வந்து பிரார்த்தனை செய்யுங்கள். ஜகாத்தை வாங்கிட்டு நல்லா இருக்கீங்க, அல்லாஹ் உங்களுக்கு நிறைய பரக்கத் செய்வான், அல்லாஹ் உங்களுக்கு ரஹமத் செய்வான், ஜகாத்தை வாங்கிட்டு ஜகாத்தை வசூலித்து விட்டு ஓ சல்லி அலைஹிம், அந்த மக்களுக்காக நீங்க என்ன செய்யுங்க, துஆவும் செய்யுங்கள். இன்ன ஸலாத்தக சகனுன் லஹும், நீங்கள் செய்கிற அந்த துஆ அவங்களுக்கு மன அமைதி ஏற்படுத்தும் அப்படின்னு குர்ஆன்ல 9வது சூறாவுல 103வது வசனத்தில் இருக்கிறது. இதை எடுத்துக்கொண்டு என்ன செய்யறாங்க, வளைக்கிறாங்க. இப்போ வளைக்கிறாங்கல்ல, குர்ஆன் ஆயத்து வந்து அந்த கருத்தை சொல்லவே செய்யாது. ஆனாலும் சில பேர் தவறான கொள்கைக்காரர்கள் அந்த வசனத்தை எடுத்து வைத்துக் கொண்டு அது அப்படி வாரியா வளைச்சு கிளச்சு அவங்க எப்படி நினைக்கிறாங்களோ அந்த வடிவத்தை கொடுத்துருவாங்க. அதுல ஒரு பலூனை வளைக்கிற மாதிரி, நீளமான பலூனை ஓதி என்ன செய்வான், அது குருவி மாதிரி ஆக்குவான், முயல் மாதிரி ஆக்குவான். அந்த மாதிரி என்ன செய்யறது, இவர்கள் ஒரு ஆயத்தை எடுத்துக்கொண்டு தங்களுக்கு ஏற்ற விரும்பிய வடிவத்தை கொடுக்கிற ஒரு வியாதி இருக்கு பாருங்க, அது முதல்ல அங்கதான் வருது. அதனுடைய தொடர்ச்சி தான் இது. இன்னைக்கு வளைக்கிறார்கள்னா அதுக்கு ஏற்கனவே வளைச்சிட்டாங்க. இதுல எப்படி வளைக்கிறாங்க பாயிண்ட், இதை பார்த்தீர்களா, இதுல அல்லாஹ் என்ன செய்கிறான், ஜக்காத்தை வசூலிக்க சொல்றான். வசூலிக்க சொல்லிட்டு நீ வந்து அவங்களுக்கு துவா செய்யி, உன் துவா அவங்களுக்கு ஆறுதல் அளிக்கும்ங்கிறான். அப்ப ரசூலுல்லாஹ் வாழும் போதுதான் இது செய்ய முடியும். இதுல என்ன அல்லாஹ் என்ன பாயிண்ட் போடுறான், சல்லி அலைஹிம், அவர்களுக்காக நீ துவா செய்யி, இன்ன ஸலாத்தக சகனுன் லஹும், நீங்க செய்யற துவா வந்து அவங்களுக்கு மன அமைதி ஏற்படுத்தும். அப்ப ஜக்காத்தை ரசூலுல்லாஹ் வசூலிப்பாங்க, வசூலிச்சதுக்கு பிரதிபகாரமா ஒரு துவா ஒன்னு செய்வாங்க. அந்த துவா எங்களுக்கு மன நிம்மதி அளிக்கும். உன் துவா அளிக்குமா, பாயிண்ட் எப்படி புரியுதா விஷயம், பாயிண்ட் எப்படி, அபூபக்கர் நீ என்ன ரசூலுல்லாஹ்வா, உன் துவா எங்களுக்கு மன நிம்மதி அளிக்குமா, உமருடைய துவா எங்களுக்கு மன நிம்மதி அளிக்குமா, அல்லாஹ்வுடைய ரசூல் அவர் கேட்கிறாரு, நாங்க கொடுக்கிறோம், கொடுக்கிறதுக்கு பதிலா எங்களுக்கு ஒரு துவா ஒன்னு அவர் செய்வாரு, அது எங்களுக்கு போதும், நிறைய கிடைக்கும். அப்ப இதுல இருந்து நாங்கள் என்ன விளங்க பாயிண்ட் எப்படி புரியுறாங்க, ஆதாரம் எடுக்கிறாங்க பாத்தீங்களா. இது அதை சொல்ற வசனமே இல்லை இது. ஆனாலும் இது சுத்தி வளைச்சு பார்த்தா கரெக்ட் மாதிரி சிலருக்கு தெரியுதா இல்லையா, அப்படி பண்றாங்க. ஆதாரம் எப்படி பண்றாங்க, இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழுகிற காலத்தில் தான் இது சாத்தியமாகும். அவர்கள் வாழும் போதுதான் துஆ செய்ய முடியும். அவங்க இப்ப துஆ செய்யறதுக்கு இல்ல, துஆ செய்ய இல்லைங்கிற காரணத்தினால் இப்ப நாங்க ஜகாத் தர மாட்டோம். இது ஒரு சாரார். இது உள்ளக்க இருந்துகிட்டே குழப்புற ஆளுக்கு, அவன் நடிச்சுக்கிட்டு இருந்தவன் யாரு, இஸ்லாத்துல இல்லாம பயந்துகிட்டு ஜகாத்தை கொடுத்தான் பாருங்க, அவன் டோட்டலா முடிஞ்சா பாத்துக்க, உன் செட்டப்பே சதைய போகுது, நாங்க தரமாட்டோம்னு சொல்லி ஏத்துவான். அவனை விட்டுருங்க. அது வந்து எதிரியா இருந்தவன், நடிச்சுக்கிட்டு இருந்தவன். இவர்கள் யார், நல்ல சஹாபாக்களா இருந்தவங்க, அல்லாஹ்வுக்கு பயந்தவங்க. ஆனால் இந்த காசு விஷயத்துல கொடுக்காம இருக்கிறதுக்கு என்ன மாதிரி நமக்கு வசதியா கிடைக்குமா, ஏதாவது ஒரு ஆயத்தை எடுத்துக்கிட்டு அல்லாஹ் இப்படி அனுமதிக்கிறாங்கிற மாதிரி தோதுவா ஏதாவது வளைக்க முடியுமான்னு யோசிச்சு பார்த்து இந்த 9:103 வசனத்தை கண்டுபிடிச்சு இதுல இருந்து நாங்கள் வழங்குகிறோம், ஜக்காத் ரசூலுல்லாஹ்வோட முடிந்து விட்டது. ரசூலுல்லாஹ் காலத்துக்கு பிறகு உங்கள்ட்ட நாங்க ஜக்காத் தர வேண்டியதில்லை, நீங்க ரசூல் கிடையாது, நீங்க பெரிய துவா செஞ்சிட போறதில்லை, உங்க துவாவுனால எங்களுக்கு பெரிய அமைதி ஒண்ணு ஏற்பட போறதில்லை, உங்க துவாவும் எங்க துவாவும் ஒண்ணுதான் போங்கயா அப்படின்னு சொல்லி ஜக்காத் தர மாட்டோம்னு மறுத்தாங்க. இது ஒரு கூட்டம். இதான் டேஞ்சர். இதுல வந்து இது மார்க் அடிப்படையில் எப்படி தப்புன்னு கடைசியா வருவோம். இந்த சிந்தனை இந்த ஆயத்திலிருந்து இப்படி விளங்குறது சரிதானா என்பதை நம்ம கடைசியா வச்சுக்கிறோம். முதல் விஷயம், இப்படி சொன்ன உடனே 2 வகையான எதிர்ப்பு. ஒன்னு வந்து நடித்துக் கொண்டிருந்தவர்களுடைய எதிர்ப்பு, இன்னொன்னு மார்க்கத்தை தங்களுக்கு இஷ்டத்துக்கு போல வளைக்கக்கூடிய உள்ளக்கே இருந்து இருக்கக்கூடிய இந்த மாதிரியான குழப்பம் செய்யக்கூடியவர்களுடைய எதிர்ப்பு. இது எந்த அளவுக்கு முத்தி போச்சுன்னு சொன்னா, ஓட்டெடுப்பு நடத்தினால் 3 ஊர் தான் நிக்கும். மக்கா நிக்கும், மதீனா நிக்கும், தாயிஃப் நிக்கும், பஹ்ரைன்ல ஒரு சின்ன ஒரு பகுதி நிக்கும், பாக்கி எல்லாம் அவுட் ஆகிவிடும். எந்த அளவுக்கு ஆயிடுச்சு என்று சொன்னால் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். 3 ஊர்ல தான் ஜும்மா நடந்தது.
ரசூலுல்லாஹ்வுடைய மௌத்துக்கு பிறகு இந்த 3 ஊர்கள் தான் ஜும்மா, எல்லாம் மாறி போயிட்டாங்க. இந்த 3 ஊரை தவிர உள்ளவர்கள் எல்லாம் ஜக்காத்து மேற்ற கையில் எடுத்துக்கொண்டு என்ன செய்தார்கள், நாங்க எங்களுக்கு வேண்டியது இல்லைன்னு சொல்லி ஜும்மா தொழுகை ஜும்மா நிறுத்துவது என்னத்துக்கு அர்த்தம், நாங்க இந்த மார்க்கத்தில் இல்லைங்கிறதுக்கு அர்த்தம். அதை ஓப்பனா டிக்ளேர் பண்றாங்க. கிடையாது, நம்ப முடியாது. அப்ப தனித்தனியா 1-2 பேர் பகிர்ந்து தொழக்கூடிய ஆளுக்கு வேண்டாம் இருந்திருப்பாங்களே தவிர, அந்த செட்டப்பா உட்கார்ந்து நமக்கு ஒரு அமைப்புலாம் வச்சிருந்தாங்கல்ல, அதுல தொழுவுறதுக்கு பயப்படுற அளவுக்கு நிலைமை கை அங்கிட்டு வாங்கி போச்சு. ஜக்காத்து கொடுன்னு யாராவது சொன்னா அவனை போட்டு அடிப்பாங்க போல இருக்கு. அந்த மாதிரியான ஒரு நிலைமையில முத்தி போய் மக்காவுலையும் மதீனாவுலையும் ஜும்மா நடக்கிறது. பஹ்ரைன்ல ஒரு சின்ன ஒரு கூட்டம் அது நடத்தி கொண்டிருக்கிறது. தாயிஃப்ல சகீஃப்ங்கிற ஒரு கூட்டம் மாத்திரம் அந்த ஜும்மாவை பேணுகிறது. வேற எங்குமே உலகத்தில எந்த பகுதியிலையும் இஸ்லாம் இல்லை. அபூபக்கர் பொறுப்பை ஏற்ற உடனே என்ன நிலைமை வருது, ஆட்சிக்கு வந்துட்டாங்க. மதீனாவுல உள்ள மக்கள் எல்லாம் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்துட்டாங்க. சுத்தி என்ன நிலைமை, பயங்கரமான நிலைமை. இந்த இக்கட்டான கட்டத்தில் தான் அபூபக்கர் அவர்கள் ஆட்சி. இப்ப என்ன ஆயிருக்கு, முடிஞ்சு போயிருக்கும்ல. இந்த மார்க்கத்தை அல்லாஹ் காப்பாத்துறாங்கிறதுக்கு அபூபக்கருடைய ஆட்சி பெரிய உதாரணம்ங்க. அவர் ஆயிஷா நாயகி கூட சொல்றாங்க, என் தந்தை அபூபக்கர் மீது சுமத்தப்பட்ட அந்த சுமைகள் ஒரு மலையின் மீது சுமத்தப்பட்டிருக்குமே, ஆனால் அந்த மலை சுக்குநூறாக தெரித்திருக்கும். ஒவ்வொரு கட்டத்திலையும் அவருக்கு ஏற்பட்ட அந்த சோதனைகள் அவ்வளவு கஷ்டமான சோதனைகளை அல்லாஹ்வுடைய அருளால் அவர் என்ன செஞ்சாரு, அவர் வென்றெடுத்தாரு. எல்லாத்திலையும் அந்த உறுதியான நிலைப்பாடு தான் காரணம். எப்படி ஆகுதுன்னு கேட்டா மஸ்வரா பண்றாங்க. மஸ்வரா பண்ணிட்டு நம்ம போய் கேட்போம், அபூபக்கரை போய் சந்திப்போம். யாரு, இந்த நான் சொன்ன அந்த கூட்டத்தார்கள் இருக்காங்கல்ல, பனு அசது, பனு தை, பனு கத்பான், இவங்களெல்லாம் ஆலோசனை பண்ணி கொண்டு தூதுக்குழுவை அனுப்புகிறார்கள். தூதுக்குழு என்ன பண்றாங்க தெரியுமா, மதீனாவுக்கே மதீனா ஆட்களே வென்றெடுத்து விட்டாங்க. தூதுக்குழுன்னு வர விவரமான ஆளத்தை அனுப்பி வைப்பாங்க. அவனும் வர்றாங்க, பத்தியா குரான்ல இருக்குதுல்ல, இவரையும் ஜக்காத்து கேட்கிறாரு, ரசூலுல்லாஹ் காலத்துல முடிஞ்சிருச்சா இல்லையா அப்படின்னு எல்லாருக்கும் சரி மாதிரி தெரியுது. ஒவ்வொருத்தரும் கூப்பிட்டு உபசரிக்கிறாங்க. அவங்களுக்கு மிச்சம் தானே. அதாவது இவங்களை வச்சாவது ஜக்காத்து கொடுக்காத ஒரு நிலைமை வந்தா அவங்களுக்கு லாபம் தானே. எல்லாரும் வரவேற்பு கொடுக்கறாங்க தூதுக்குழுவுக்கு மதீனாவுல. ஆனா அது கருத்தை ஏத்துக்கல. இவங்களை வச்சாவது அபூபக்கர் மாத்திட்டாருன்னா நல்லா இருக்குமே அப்படி எதிர்க்காமல், அபூபக்கர் அதை நமக்கு சலுகை கொடுத்தா நமக்கு நல்லது, இல்லாட்டி நம்ம கட்டுப்பட்டு போயிருவோம், எதிர்க்க கூடாதுங்கிற அப்படிங்கிற ஒரு நிலையில மக்கள் எல்லாம் ஆக்கிவிட்டானுவோம். இப்னு அப்பாஸ் ஊரே ஒரு ஆள் தான் வீட்டு வாசலுக்கு வரான்னு விரட்டினவர். எல்லாரும் வரவேற்பு. அந்த ஒட்டுமொத்த சமுதாயத்தில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த அந்த அஷ்ரத்துல் முபஷ்ஷராக்களை தவிர பொதுமக்கள் என்று எடுத்துக்கொண்டீர்களே, ஆனால் இப்னு அப்பாஸை தவிர மாக்கி எல்லாரும் அவர்களை வரவேற்கிறார்கள். யார, தூதுக்குழுவை வரவேற்று நல்ல வேலை செய்றீங்க வாங்கன்னு சொல்லி இவங்க பிரஷர் பண்ணி அபூபக்கர் அழைச்சிட்டு போறாங்க. அபூபக்கர் யார, இந்த தூதுக்குழு அழைச்சிட்டு போறாங்க. அப்பதான் அபூபக்கர் என்ன செய்யறாரு, கடுமையா சொல்றாரு. எப்படி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் கொடுத்து வந்த ஜக்காத்தை ஒரு கையிறளவானாலும் நீங்கள் மறுத்தால் நான் தன்னந்தனியாகவே உங்களை ஏற்று யுத்தம் செய்வேன். லவ் காத்திலன்னஹும் வலவ் வஹதி, நீங்க நினைக்கிறீங்களா பெரிய படையா இருக்கலாம்னு, படை வேணாம் வச்சுக்கிறீங்க, ஒத்த ஆளா நின்று யுத்தம் செய்வேன், சாவுவேன், வளைய மாட்டேன், சட்டை தான். ஜக்காத்தை வசூலித்து தீர்வனே தவிர நீங்கள் அத்தனை பேரும் திரண்டு நின்று ஜக்காத்து தரமாட்டேன் என்று சொன்னாலும் லவ் காத்திலன்னஹும் வலவ் வஹதி, நான் மாத்திரம், எனக்கு யாரும் சப்போர்ட் இல்லைன்னாலும் சரி, நான் மாத்திரம் களத்தில் நின்று அவர்களை எதிர்த்து யுத்தம் செய்வேன். இந்த பேச்சை எடுத்துக்கிட்டு நீங்க வராதீங்க, தந்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவர் போல்ட்டா சொல்லிடுறார். அபூபக்கர் சொல்லிடுறார். இப்ப என்ன நடக்குதுன்னு கேட்டா, இன்னொரு ஒரு நம்ம நிலையில இருந்து பார்த்தோம்னா அபூபக்கர் தப்பான முடிவு எடுக்கிற மாதிரி தெரியும். அது என்ன முடிவுன்னு கேட்டா, சுத்தி வர எப்படியோ அழிக்கிறதுக்கு பிளான் பண்றாங்க. அந்த மாதிரி எல்லாம் மாறி போயிட்டாங்க. இந்த மதீனாவுடைய ஆட்சி இருக்குமே, ஆனால் நம்மள்ட்ட ஜக்காத்து வாங்கி காலி பண்ணி விடுவாங்க, கொடுக்க கூடாது என்ற அளவுல எல்லாரும் அசம்பிள் ஆகிட்டு வர்றாங்க. இந்த நேரத்தில் ஆட்சி பலமா இருக்கணும், படைகள் குவிக்கப்பட்டிருக்கணும், உஷார் நிலையில் இருக்குமா இல்லையா. ஒரு டென்ஷன் வந்துருச்சுன்னு சொன்னா ஒரு அரசாங்கம் உஷார் நிலை அறிவிக்குமா இல்லையா. உஷார் நிலை அறிவித்து எல்லாம் அப்படி கண்ட்ரோலா வச்சுக்கிட்டு இருக்கணும். எல்லா படைகளும் உடனே தலைநகரத்துக்கு வா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தணும்.